எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஜிடியோட அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இது யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா 27ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி யாருக்கு எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும். இப்போ எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆல் ஓவர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருக்கறனால வந்து சம்டைம்ஸ் என்னென்னா எரர் வரலாம். பட் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் 27ஆம் தேதி எக்ஸாம் இருக்கோ உங்களுக்கு டெஃபினட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து பார்த்துக்கலாம். இது என்னன்னா நம்மளோட லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா போயிட்டு உள்ளே போயிட்டு அதுலேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிஏ வந்துன்னா செலக்ட் பண்ணி அதை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கானது என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னோட இதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆனது எப்படி வந்துன்னா டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாமுக்கு என்ன எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் எக்ஸாமுக்கு என்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டுமே டவுட் இருக்கும். ஸோ அதுக்குமே என்ன பண்ணுறேன்னா நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். பட் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது ஒன்லி ஃபார் என்ன 27th எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ எனக்கு அடுத்த மாதம் தான் எக்ஸாம்னா நீங்கள் வந்து செக் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டைம் என்ன பண்ணணும், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். நான் கம்ப்ளீட்டாக மேத்துக்கான வந்துன்னா என்டையர் கோர்சஸ் வந்து எடுத்திருந்தேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் பார்க்கலைன்னா டைம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா இந்த கோர்ஸ் மட்டும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு என்னென்னா ப்ராப்பராக வந்து கைட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், 10 வீடியோ தான் இருக்கும், என்டையர் மேத் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள்.